ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகவேல் குமரன் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெக்கார்ட் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1980 90களில் இருந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, இப்ப நம்ம 2026 இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒன்று நம்ம பேச போறோம். தம்பி 2016 தான் பிறந்திருக்காப்புல. அவருக்கு இப்ப 10-15 வயசு ஆகுது. அவரையும் அம்மா வந்திருக்காங்க. அம்மா 1970 அந்த காலகட்டத்துல பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்ப 45-50 வயசு கிட்ட ஆகுது. இப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, தம்பியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதாவது அம்மா, நீங்க இப்ப காலையில அந்த 1980-90 நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? நான் காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன். 5 மணிக்கு எந்திரி வாச தெளிப்பேன், கூட்டி கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து வீடு பெருக்கி ஜாமான் வளர்த்துவேன். ஆமா, வீடுனா நீங்க எப்படி சும்மா வெறும் தண்ணி தெளிப்பீங்களா? என்ன சாணிதான் கரைச்சி சாணி கரைச்சி தெளிப்பீங்க? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சாணியை தான் தெளிப்பேன். இது நிறைய பேர் பண்றதே இல்ல. இப்ப வெறும் தண்ணி தான் தெளிக்கிறாங்க நிறைய வீடுகள்ல. அதுக்கு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்க? வீட்டுல வாசல்ல சாணி கரைச்சி தெளிச்சா லட்சுமி உள்ள வரும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து எங்க அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு. எங்க அம்மா சொல்லி கொடுத்ததா என்ன வளர்த்தாங்க. அதே மாதிரி இன்ன வரைக்கும் அததான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாசல்ல தண்ணியே தெளிக்க மாட்டேன். சாணியே கிடைக்கல அப்படின்னா தண்ணி தெளிப்பேன். நீங்க சாணி கிடைக்கல தண்ணி தெளிக்கிறீங்க. ஆனா இப்ப சென்னை போன்ற நகர பகுதிகள்லாம் மாடே இல்ல. மாடு கட்டுறதுக்கு இடம் இல்ல. எல்லாமே சிட்டியா போயிடுச்சு. அந்த இடத்துல சாணியை தெளிச்சு போட்டோம்னு வச்சுங்க, அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் எதிர்த்து வீட்டு கதவுல சாணியை தெளிக்கிறான்னு வச்சுக்க, அந்த வீட்டுக்கார திட்ட மாட்டானா? அங்க எப்படி சாணி தெளிக்கிறதுக்கான வசதி புதுப்பேட்டையில இருந்து வந்திருக்கான். அங்கெல்லாம் சாணி தெளிப்பாங்களா? சுத்தமா இல்ல. என்ன தெளிப்பாங்க? தண்ணியை தெளிச்சு கோலத்தை போட்டுருவாங்க. சில இடத்துல ஸ்டிக்கர் வேற விட்டாங்கல்ல. இது கிராமங்கிறதுனாலதான் தெளிக்க முடியுது, சாணி கிடைக்குது. டவுன் ஏரியாவில எப்படி கிடைக்கும் சாணி? அப்ப அவங்க லட்சுமி உள்ள வரலன்னா அப்ப அவங்களுக்கு கோச்சிக்க மாட்டாங்களா? என்ன இது அப்படின்னு எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி அவங்க மனசு வருத்தப்பட மாட்டாங்களா? வருத்தப்படுவாங்கடா. அது அது எனக்கு பழகிட்டேன். அதாவது நகர்ப்புறத்துல சாணி கிடைக்கலன்னா கூட மாடு வாங்கி வளர்க்கணும். இப்ப மாடு வளர்க்கறதுக்கான வசதி அவங்க உருவாக்கணும்னு சொல்ல வரீங்க. ஆமா, அப்படி போயிடலாம். அப்படி செய்யலாம்ல. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குதா அப்படின்றதுதான் நம்ம அது டவுன் ஏரியாவுல மாடெல்லாம் வாங்கி வளர்க்க முடியாது. அது புல்லு பாக்கணும், வைக்கல் பாக்கணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. இது கிராமத்துல எது வேணாலும் முடியுங்க. இப்ப ஏன் நகர்பகுதியில ஏன் நம்ம மாடு வாங்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வளர்க்கணும்ல, அத பராமரிக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அங்க எல்லாம் வைக்கல் கிடைக்காது, புல்லு கிடைக்காது. அதனால உருவாக்கணும்னா புல்ல விளைய வைக்கணும். புறமுக்கு இடங்கள்லாம் எல்லாம் வீடு கட்டி அபார்ட்மெண்ட் கட்டி இது பண்ணாங்க. அதனால இந்த மாதிரி சாணி தெளிச்சு கோலம் போடுற கலாச்சாரம் அழிஞ்சே போயிடுச்சு நகர்ப்புற பகுதிகள்ல. அது ஒன்னாச்சா? நீங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திக்கிறீங்க? 5 மணிக்கு எந்திப்பன்னு சொன்னீங்கல்ல. இப்ப உள்ள பையன் எத்தனை மணிக்கு எந்திக்கிறான்? அவன் 9 மணிக்கு எந்திக்கிறான். 9 மணி வரைக்கும் தூங்குனா நடக்கக்கூடிய தீமை என்னன்னு நீங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இப்ப சொல்லணும். என்னென்ன தீமை 10 மணிக்கு எந்திக்கிறதுனால? 9 மணி 10 மணிக்கு எந்திரிச்சா ஃபர்ஸ்ட் யாரு எந்திக்கிறாங்களோ அவங்க முகத்துல லட்சுமி கடாச்சாரம் இருக்கும்னு சொல்லுவாங்க. 5 மணிக்கு எந்திக்கிறோம். 5 மணிக்கு எந்திக்கிறவங்களுக்கு அது போற இடம் நல்லா இருக்கும்பாங்க. இப்ப நம்ம ஒரு தொழில் செய்யறோம், ஒரு வேலைக்கு போறோம், ஒரு வியாபாரம் பாக்குறோம் அப்படின்னா அது போற இடம் விருத்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது எல்லாரும் முழிச்சு லாஸ்டா யாரு தூங்குறாங்களா இருக்க மூதேவி பூரா அவங்க மூஞ்சில அடைஞ்சிரும். எல்லாரும் இப்ப முழிச்ச உடனே மூதேவி எட்ட போயிடும். தூங்குறவங்க அதெல்லாம் 9 மணி வரைக்கும் எவன் தூங்குறானோ உட்காந்துரும். அவங்க போற இடம் சரி இருக்காது. ஒரு எல்லாமே லேட்டா தான் நடக்கும். தூக்கம் ஒரு அளவுதான். 5 மணி அப்படி இல்லைன்னா 6 மணி வரைக்கும் தான் தூங்கணும். அதுக்கு மேல தூங்க கூடாது.
அது மகா தப்பு. மழை நேரங்கள்ல சூரியன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ ஒரு 8 மணி வரைக்கும் அப்படிதான். அப்பயும் நான் அப்படிதான் நான் இருப்பேன். 5 மணிக்கு தான் முழிப்பேன். அது யாரு தூங்குறாங்க தூங்கலையா அது எனக்கு இது பண்ணது. அந்த காலத்துல இருந்து 5 மணிக்கு முழிச்சே பழகிட்டேன். இப்பயும் அதேதான் இருக்கு. அப்படிதான் முடிச்சு வேலை பார்த்துட்டு. ஆனா சின்ன பசங்க தூங்குனா தூங்குங்கன்னு விட்டுடுற. அது நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்குதுல. எந்திங்கனாக்கா எந்திக்க மாட்டேங்குதுவ. சின்ன பசங்க என்ன பெரிய ஆளுகளே அப்படித்தானே இருக்குதுவ. எனக்கு கெட்டின புருஷனே அப்படிதான் இருக்காது. எந்திரிக்கன்னு சொன்னா கூட எந்திக்க மாட்டாங்க. ஏஞ்சி மூஞ்சி கழுவினால திரும்ப வந்து படுத்துக்கணும். அப்ப அது நல்ல ஒரு அதான் போற இடம் வியாபாரம் ஓட மாட்டேங்குதுல்ல. வியாபாரம் மத்தவங்க மூஞ்சில இருந்து உட்காருதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி லட்சுமி போயிடுது அப்படின்ட்டு. அப்ப திரும்ப எந்திரிச்சு போயிடுறாங்க. எந்திரிச்சு போய் மூஞ்சி எல்லாம் கழுவிடுறாங்க. லட்சுமி வந்துருது. திரும்ப தூங்குனாங்கன்னா அததான் செய்யக்கூடாது. அப்ப லட்சுமி திரும்ப போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி அப்ப அவங்க சின்ன பசங்களா இருந்தா 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதுதான் நல்லது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஏட்டிக்கு பூட்டி பேசுறேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. இது ஏட்டிக்கு பூட்டி இல்ல, இது போட்டிக்கு போட்டி. இப்ப சென்னை போன்ற நகர்ப்புற பகுதிகள்ல வயசானவங்க, பெரியவங்க, லேடிஸ் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமைகள்ல 10 மணி வரைக்கும் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கிராமத்துல நீங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல 10 மணி வரைக்கும் தூங்குறதா அனுமதிப்பீங்களா, அனுமதிக்க மாட்டீங்களா? அது எப்படி அனுமதிக்க முடியும்? எப்போதும் போலதான் இருக்கணும். இப்ப மத்த நாளெல்லாம் ஆபீஸ் போறாங்க, வேலைக்கு போறாங்க. லேடிஸ் இப்பெல்லாம் வேலைக்கு போறாங்கல்ல, நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. காலையில 8 மணிக்குலாம் எந்திரிச்சு டெய்லி போறாங்க. நைட்டு வர்றதுக்கு 9 மணி 10 மணி ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்குறது சரியா தவறு? அது தவறுதான். ஆமா, அது அது அந்த தூக்கம் தப்புதான். ஒரு அளவுதான் இருக்கு தூக்கத்துல. எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குதான் அவங்க வேலைக்கு போறாங்கல்ல, வேலைக்கு போகட்டுமே. வேலைக்கு போனாதான். ஆமா, அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல காலையில மட்டும் ரொம்ப தூங்க கூடாது. எந்திரிச்சு மத்தியான நேரம் சத்த படுத்தமா கொஞ்ச நேரம் தூங்கலாமா, மறுபடியும் எழுச்சிக்கலாம். மதிய தூக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவு உண்டு எப்பயுமே? ஆமா, மத்தியானம் தூங்கலாம், அதை பத்தி தப்பு கிடையாது. காலை நேரம் எழுச்சிடணும். காலையில எழுந்திரிக்கிறது ரொம்ப முக்கியமானது. போதுமா? அதாவது இப்ப நகர்ப்புற பகுதிகள்ல சாயங்கால நேரத்துல, லீவு நாட்கள்ல சாயங்கால நேரத்துல தலையை விரிச்சு போட்டு லூஸ் ஹேர் போட்டுக்கிட்டு ஷாப்பிங் போறாங்கல்ல, அத பத்தி உங்களோட கருத்து என்ன? இங்க கிராமங்கள்ல நீங்க தலை விரிச்சுக்கிட்டு போனாக்கா அவங்க எண்ணெயை தேய்ச்சி தலையை சீவுங்கன்னு சொல்றீங்க. தலைவிரி கோலமா போறாங்க பாரு அப்படின்னு சொல்றீங்க. நகர்ப்புறங்கள்ல லூஸ் ஹேர் விட்டாதான் ஸ்டைல் அப்படின்றாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அந்த மாதிரி விடக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க அழகா தலை சீவி ஜட பின்னி பூ வச்சா அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. ஆமா, ஆனா இப்ப உள்ள பெண்கள் பூ வைக்கிறது விரும்ப மாட்டாங்களே, பிளாஸ்டிக் பூ வைக்கிறாங்களே, அத பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? அத பத்தி என்னத்த சொல்றது? பிளாஸ்டிக் பூ இப்ப எல்லாம் என்னமோ எல்லா காலகட்டங்களும் மாறி போச்சு. அப்பெல்லாம் முல்லை பூ, மல்லிகை பூ தான் தலையில வைப்பாங்க. நீங்க உங்களுடைய ஊர் வழுவூர் சொன்னீங்கல்ல, வழுவூர்ல உங்க வீட்லயே தென்னை மரம், மாமரம், புளியா மரம், முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜெபந்தி பூ, இப்படி பல வகையான தோட்டங்கள் அமைச்சு நீங்க இருந்தேன்னு சொன்னீங்கல்ல. அங்க இருக்கும் பொழுது அப்படியே அந்த வழியா போறவங்க பூ வைக்காம போனாங்க, இல்ல தலையை வச்சு கூட்டு போனாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க கூப்பிட்டு அத கூப்பிட்டு ஏமா அந்த மாதிரி போறீங்க, நல்லா அழகா தடை பண்ணீங்க, நான் பூ கட்டி வச்சிருந்தோம்னா பூவை கட் பண்ணி கொடுப்பேன். நீங்களே கொடுப்பீங்க, காசுலாம் வாங்காம? காசுலயே வாங்க மாட்டேன். எங்க வீட்டுலதான் நிறைய பூக்குதே. டிசம்பர் எல்லாம் அதிகமா பூக்கும். நாங்களே பறிப்போம். பறிச்சு கட்டி வச்சிருப்பேன். என் தலைக்கு சடை பண்ணி வச்சுப்பேன். மிச்ச பூவை மத்தவங்க வச்சுக்கிட்டோம், அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மத்தவங்களுக்கு பிச்சு நானே கொடுத்துருவேன். அது நீங்க சொல்ற வருஷம் எத்தனை? 1980 90 அந்த காலகட்டத்துல நீங்களே உங்க வீட்டுல விளையிற பூவை ஒருத்தவங்க தலையில பூ இல்லாம போனாங்கன்னா உங்களுக்கு நீங்களே கொடுத்துருவீங்க. ஆனால் இப்பொழுது அப்படி நடக்குதா? இப்ப இருக்கிற தோட்டங்கள்ல இப்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. இப்பெல்லாம் யாரு வீட்டுல பூ பூக்குது, அதை பறிச்சு மெனக்கிட்டு யாரு கட்டுறா? பூத்து தானாவே உழுவுது, வேஸ்டா போகுது. அதை யாரும் பறிச்சு தலைய பின்னி அந்த பூவை வச்சோம், அந்த இதை செஞ்சோன்ற அந்த இதே இல்ல, கிடையாது. 50 ரூபா கொடுத்து பூவை வாங்க வேண்டியது, தூக்கி தலையில வைக்க வேண்டியது, அழுப்பு போடுது. கெட்ட கூட அவங்களால தயக்கப்படுறாங்க. இப்ப அப்படி இருக்குது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சோம்பேறி பட மாட்டாங்க. சோம்பேறி படாம எதா இருந்தாலும் நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு கட்டாயமா அந்த பூவை பறிச்சு, பூவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சாமிக்கு போடலாம், சாமிக்கு போடலாம், வச்சுக்கலாம். மத்த இல்லாதவங்களுக்கு
கொடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் நான் கொடுத்து பழகிருக்கேன். மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த காலகட்டத்துல இருந்த பெரும்பான்மையான மக்கள் அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா இப்ப 2020, 2025க்கு அப்புறம் உள்ள மக்கள் மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம பொதுவாவே பார்க்க முடியுது, நம்மளால பார்க்க முடியுது. அதனால நம்ம இந்த பதிவை வந்துட்டு பதிவு பண்றோம். உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுக்கு உண்டான அந்த ஒற்றுமை அந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்தது, இப்போ உள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பேசியாகும். அப்ப நாங்க 4 பேர் அக்கா தங்கச்சி. 4 பேர் அக்கா தங்கச்சியில நான் மூத்தனா. எனக்கு நேரம் இன்னொரு தங்கச்சி, அதுக்கு நேரம் ஒரு தங்கச்சி, அதுக்கு நேரம் ஒரு தங்கச்சி, அதுக்கு இடையில எங்க அண்ணா 2 பேரு. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேருமே வந்து சண்டை சத்தம் போடாம இருந்தீங்களா, சேட்டைகள் செய்யாம இருந்தீங்களா, இல்ல சண்டை போட்டீங்களா, சண்டை போட்டது வெளியே தெரியாம இருந்ததா, இந்த காலத்துல உள்ள பசங்க இவனுங்களை மாதிரி சண்டை கண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தீங்களான்றது தெளிவுபடுத்தணும். நாங்களாம் சண்டை போட மாட்டோம், சண்டைலாம் போட மாட்டோம். சண்டை போடாம ஒத்துமையாதான் இருப்போம். ஏன்னா சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஒருத்தவங்க சொன்னா நம்ம சரி நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி ஒரு அனுசரிச்சு போயிடுறது. என் தங்கச்சி சரி நம்ம அக்கா தானே, நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுது அப்படின்னு சொல்லி அவ ஒதுங்கிடுவா. அப்புறம் இல்ல சண்டை வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அக்கா மேல தங்கச்சிக்கு மரியாதை இருந்தது, தங்கச்சி மேல அக்காவுக்கு பாசம் இருந்ததுன்னு சொல்றீங்க. ஆமா. உனக்கு தம்பி? எனக்கு சுத்தமா இல்ல. என்னது பாசமே உனக்கு வந்து வரமாட்டேங்குது. உன்னோட தம்பி உன்னை திட்டினா நீ என்ன செய்வ? ஒரே அடி. இப்படி இருந்தா எப்படி பாசம் வரும்? இப்ப உன் தம்பி வந்து நீ ஏதாச்சும் சொன்னா உன்ன அவன் என்ன சொல்லுவான்? பைத்தியக்காரன், இந்த மாதிரியான பைத்தியக்காரன், லூஸ் அப்படி போன்ற வார்த்தைகளை நீங்க உங்களுடைய காலகட்டத்துல நீங்க பேசினது உண்டா? நாங்க அப்படி எல்லாம் பேசிக்க மாட்டோம். பைத்தியம் லூஸ் எல்லாம் பேச மாட்டோம், பேசலாம் மாட்டோம். ஏன்க்கா ஏன் பாப்பா இதை செய்யற, ஒரு நாகரிகமான பேச்சுவார்த்தையும் நாகரிகமான அந்த ஒரு விவாதமும் நடந்திருக்கு உங்களுடைய காலகட்டத்துல. இப்ப பேசுற பசங்க வந்துட்டு ரொம்ப அநாகரிகமான பேச்சுகளையும் அநாகரிகமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி ரொம்ப முரண்பாடா பேசுகிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? இதுக்கு இவங்களோட இந்த சின்ன இளைய தலைமுறைக்கு, வருங்கால சந்ததியினருக்கு நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய அறிவுரை என்ன? அது வந்து சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி வளர்க்கணும் பிள்ளைங்களை. இத பேசக்கூடாது, இந்த மாதிரி திட்டக்கூடாது, அண்ணன் கிட்ட ஒத்துமையா இருக்கணும், தம்பி கிட்ட ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்து நம்ம சொல்லி வளர்க்கணும். சொல்லி கேட்காத அந்த சின்ன பையனை நம்ம என்ன வந்து எப்படி கண்டிக்கிறது? அடிக்கலாம் கூடாது, அடிச்சாக்கா அது தவிங்கிருங்க. நம்ம வார்த்தையாலதான் பேசணும். இத வந்து செய்யக்கூடாது தம்பி, இத வந்து நெருப்புனா சுற்றுன்னு நம்ம கை வைக்காம கை வைக்க கூடாதுன்னு சொல்றேன். விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், தெரியல விட்டு பார் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அது மாதிரி நம்ம கண்டிக்கணும். கேக்குறோம்னா அது வயசுக்கு அதுவெல்லாம் பட்டு திருந்துட்டுன்னு விட்டுறணும். அதுல அடிச்சோம்னாக்கா சொல் புத்தி, அப்படி இல்லன்னா அனுபவப்பட்டுதான் திருந்தணும். அப்ப இப்படி இந்த மாதிரி பேசிட்டு திரியுறாங்களே 2026ல, இவங்களுக்கு எப்பதான் அனுபவம் வந்து எப்பதான் திருந்துவாங்க? அது வந்து பட்டாதான் புத்தி வரும். ஒரு வயசு ஆகுது இல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆன பிறகு ஒரு 4 இடத்துக்கு வேலைக்கு போய் அனுபவங்கள்லாம் வந்ததுனாதான் சரி இன்னாரு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அப்ப அந்த அனுபவங்கள்லாம் அதுக்கு வரும், தானா வந்துதான் ஆகணும். அப்படி இல்லன்னா காலம் தான் அதுக்கு பதில், வேற வழியே இல்ல. ஆனா அந்த காலகட்டத்துல ஒற்றுமையா ஒன்று கூடி பழகி பேசி சிரிச்சு விளையாண்டு வளர்ந்த காலங்களை நீங்க இப்ப மிஸ் பண்றீங்களா? ஆமா, அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் நாங்கெல்லாம் ஜாலியா விளையாடுவோம், பேசுவோம், சிரிப்போம். ஃப்ரெண்டுக்குள்ள சண்டை வரதான் செய்யும். ஒரு நேரம் சண்டை போட்டாலும் ஒரு சில ஒத்துமையா இருப்போம், விளையாடுவோம். அதுக்கப்புறம் அது ஒரு காலங்கள் அப்படியே ஒத்துமையா இருந்து அந்த காலகட்டங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. கல்யாணம் ஆகி ஆமா எல்லாத்தையும் கடை இருந்து வந்தாச்சு. கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து ஃப்ரெண்ட் எல்லாம் தேடப்படுறது. இப்பயும் பார்த்தாங்க ஃப்ரெண்டுகள் வந்து பேசதான் செய்யுங்க. எனக்கே அது முகமே மறைஞ்சு போச்சு. சில பேரு தான் முகம் தெரியும், அதுவெல்லாம் பேசினாதான் எனக்கு தெரியுது, பேசுவேன். ஆமா. ஆனா இப்ப இப்படி பேசி இப்படி முரண்பாடா பேசி முரண்பட்ட கருத்துக்களை முன் வச்சு வளர்ற சின்ன பசங்க வருங்காலத்துல நண்பர்களை சந்திக்கும் போது எப்படி பேசிப்பாங்களோ தெரியும். அதெல்லாம் தெரியல, இன்னும் வருங்காலம் எப்படி இருக்க போதே தெரியல. ஆனா இப்ப உள்ள பசங்கள்ட்ட எல்லாம் பதிலே நம்ம சொல்ல முடியல. ஒரு நல்லது சொன்னாலும் உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. ஆமா, எனக்கு தெரியும், எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்.
அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ பெருசா வந்து சொல்ல வந்த அப்படின்னு நம்மளே வந்து மிரட்டுறாங்க. ஆமா, அப்படி உள்ள பிள்ளைங்கள்ட்ட நம்ம பேச முடியுதா? 15 வயசு ஆகுதே இல்லையா பிராந்தி ஷாப்ல போய் நிக்கிறதுங்க. 15 வயசுலயே பிராந்தி கடைக்கு போறதும் 16 வயசுல வந்து புகைப்பிடித்தலும் ஒரு எல்லாம் செய்யுது. குற்றத்திலும் குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைய தலைமுறையினர் அப்படின்ற ஒரு விவாதத்தை நம்ம முன் வைக்கிறோம். இப்போ இந்த மொபைல் போன் வந்ததுல இருந்து இந்த இளைய தலைமுறை வீணாகுதா அல்லது அவங்க அறிவு வளருதா? அறிவும் வளரல, ஒண்ணும் வளரல. மொபைல் வந்து பிள்ளைங்க வீணா போறதுதான் மிச்சம். ரொம்ப கெட்டு போச்சு பிள்ளைங்க. மொபைலால உன்னுடைய அறிவு வளருதா இல்லை உன்னுடைய அறிவு குறையுதா? அறிவு நல்லா வளருது. நல்லா வளரும். அதால பாத்து பாத்து வீணா போகுது. எவ்வளவு பிள்ளைங்க வீணா போகுது, சின்ன பிள்ளைங்களும் வீணா போகுது, பெரிய பிள்ளைங்களும் வீணா போயிருது. மொபைல் தான் காரணமே வந்தது ஸ்டார்டிங். இப்போ உனக்கு நீ படிச்சுட்டு இருக்கல, உனக்கு வாங்கி கொடுத்தா செல்லு. நான் பட்டன் செல் யூஸ் பண்ணிருக்கிறேன். 2015-16 காலகட்டங்கள்ல பட்டன் மொபைல் யூஸ் பண்ணி 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி மிஸ்டு கால் கொடுத்து பேசிய தலைமுறை நாங்கள். இல்லடா, நீ வந்து காலேஜ் படிச்சு வேலைக்கு போனோம்னா உனக்கு செல்லு சம்பாரிச்சு வாங்கினது செல்லு. இப்ப உள்ள பிள்ளைங்க எத்தனாவது படிக்குது? 6வது படிக்கல கையில செல்லு இருக்கு. செல்லு வச்சுக்கிட்டு பாத்துட்டே போறான், பாத்துக்கிட்டே வருதுங்க. அதுல ஆக்சிடென்ட் ஆனாலும் ஆயிருது. செல்ல பாத்துட்டே வர்றதுல அதெல்லாம் பெரிய தப்பு இல்ல. ஆமா, அப்ப அந்த மாதிரியான பசங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கின்ற பெற்றோர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? பெற்றோர்கள் வாங்கி கொடுக்க கூடாது. செல்போன் வாங்கி கொடுக்க கூடாது. வாங்கி கொடுத்தாதான் நான் படிப்பேன், வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், வாங்கி கொடுத்தாதான் நான் தூங்குவேன், வாங்கி கொடுத்தாதான் நான் அதை செய்வேன், வாங்கி கொடுத்தாதான் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்ற அந்த பசங்களுக்கு பெற்றோர்கள் பயப்படுகிறார்களே, அந்த பயத்திற்கு உங்களுடைய பதில் என்ன? அது பயப்படக்கூடாது பெத்தவங்க. அது சின்ன பிள்ளைல சொல்லணும், இதெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது, செல்போன் பார்க்க கூடாது. செல்போன் ஒரு விளையாட்டு பொருள் அல்ல, அற்ப பதரே, அது ஒரு பயங்கரமான ஒரு வியாதி அப்படின்னு சொல்லணும். செல்லாலதான் பிள்ளைங்க எல்லாம் வீணா போகுது, கெட்டு போகுது. அது இந்த பட்டன் செல் கூட ஒண்ணும் தெரியாது. இந்த டச் செல் இருக்கு பாரு, எல்லா கன்றாவையும் அதுல போடுறாங்க. அதனாலே பிள்ளைங்க அதுல பார்த்து அவன் வந்துட்டு எப்படி எல்லாம் வந்து நம்ம குடிக்கலாம், எப்படி எல்லாம் நம்ம வந்துட்டு அவதூறுகளை பரப்பலாம் அப்படின்னு சொல்லி அதுலயே கத்துக்கிறான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதுல நல்ல விஷயங்களும் இருக்கு. நல்ல விஷயங்கள் வந்து சில பிள்ளைங்க அது பார்த்து சரி. ஏன்னா இப்ப கொரோனா காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொரோனாவில வந்து பசங்களால படிக்கவே முடியல. அப்ப செல்போன் தான் வச்சு அவங்க பாத்துட்டு இருந்தாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு அவசியமாகவும் அத்தியாவசியமாகவும் தேவையாகவும் இருந்தது செல்போன் தான். ஆமா, அது செல்போன்னா அத மட்டும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்க கூடாது. நல்ல விஷயத்த மட்டும், நல்லதை எடுத்துக்குங்க, கெட்டதை ஒதுக்குங்கன்னு சொல்றீங்க. நல்லது கெட்டதுன்றது எல்லா விஷயத்திலயுமே இருக்கு. வெத்தலை சீவல் போடுறத பத்தி உங்களுடைய கருத்தை நீங்க இப்ப முன்வைக்கணும். நீங்க அந்த காலகட்டத்துல எல்லாமே சரியான இதா செய்யறீங்க. ஆனா உங்களுடைய அந்த வெத்தலை சீவல் பழக்கத்துக்கு நீங்க அடிமையாகிறதுக்கான காரணம் என்ன? நான் வந்து போடாம தான் இருந்தேன். கல்யாணம் ஆகி இங்க வந்து 3 குழந்தைகள் பிறந்த பிறகு பல்லு வலி வந்தது. பல்லு வலி வரையும் பல்வலி வந்தால் நீங்கள் டாக்டரிடம் அல்லவா சென்று இருக்க வேண்டும். டாக்டர்கிட்ட தான் போகணும். உங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெத்தல் சோப்பால போடு, பல்லு வலி வராது அப்படின்னு அவங்களே கசக்கி, அவங்க கசக்கி குடுக்குறாங்க. அப்படின்னா அவங்க எந்த கல்லூரியில இதற்கான அந்த பயிற்சி வகுப்புல அவங்க படிச்சாங்க? அவங்க படிச்சது எதுல படிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. பல்லு வலிக்கு வெத்தல் சீவல் போட்டா சரியாயிடும் அப்படின்ற அந்த மருத்துவ குறிப்பு எதுல இருந்து எடுத்தாங்க? போதி தர்மர் கொடுத்தாரா இல்ல அகத்தியம்? அவங்க அப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி போட்டாங்க என்னன்னு எனக்கு தெரியாதுல்ல. இது வந்து தலைமுறை தலைமுறையா வாழையடி வாழையாக இந்த வெத்தலை சீவல் பழக்கம் வருது. அவங்க சின்ன வயசுலயே வெத்தல் சீவல் போடுவாங்க. அவங்க அப்பா வாங்கி வச்சதுல தெரியாம எடுத்து போட்டு பழகிருக்காங்க. இது எல்லாம் எனக்கு தெரியாது. வெத்தலை சீவல் ஸ்கூல் போறேன்னு சொல்லிட்டு பீடி குடிக்கிறது, ஸ்கூல் பிள்ளைங்களோட சேர்ந்து கண்டதைங்க தின்னுருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க வந்த பிறகு தானே தெரியும் என்னென்ன பழக்கம் எல்லாம் இருக்குன்னு. நம்ம தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் பண்றோம். இப்ப ஆனா அந்த காலகட்டத்துல தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதனால உங்களால இப்ப வந்து ஒரு நிலையான ஒரு நிலை வந்துட்டு உங்களுக்கு இல்ல, ஒரு நிலையான பிடித்தமான ஒரு வாழ்வை நீங்க வந்துட்டு வாழ முடியல.
ஆனா இப்ப உள்ள இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செல்போன் மூலமாக தெரிந்து கொள்கிறார்கள். அவங்களுடைய வரப்போகின்ற அந்த கணவனை பத்தியும் மனைவியை பத்தியும் முன்கூட்டியே தெரிஞ்சு பேசி பழகி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் செய்து கொள்கிறாங்க. ஆனா அவங்களால அந்த திருமண வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாம அடிக்கடி ஒரு சண்டைகள் வரதும் சச்சரவு வரதும் நம்ம பார்க்க முடியுது. இத பத்தி உங்களுடைய கருத்து. நீங்க தெரியாம திருமணம் செஞ்சாலும் இத்தனை வருஷமா உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு சிறப்பாக இல்லாட்டியும் ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு, ஒரு அனுசரிச்சு போயிட்டு இருக்குது. ஆனால் இப்பொழுது திருமணம் செய்து கொண்டு பார்த்து புரிந்து கொண்டு திருமணம் செய்யறவங்க கூட சண்டை அடிக்கடி வருது, விவாகரத்து வேணும்ன்ற வார்த்தை அடிக்கடி கேட்க முடிகிறது இந்த பொது வெளியில. அதுக்கு நீங்க உங்களுடைய அறிவுரை என்ன? அந்த காலத்துல வந்து அவங்களா மாப்பிள்ளை பாக்குறாங்க, பார்த்து கல்யாணம் பண்றாங்க. ஐயோ நீ உனக்கு இந்த மாப்பிள்ளை கூட தான் நீ குடும்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. சரி நம்ம தலையெழுத்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்றோம். இப்ப உள்ள பிள்ளைங்க என்னன்னா இத வந்து பெண் அடிமைன்னு சொல்கிறார்கள் இந்த தலைமுறையினர். ஆமா, இப்ப உள்ள பிள்ளைங்க லவ் பண்ணிருதுங்க. லவ் பண்ணா நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் லவ் பண்ணிருதுங்க. கல்யாணம் கொஞ்ச நாள் பிடிக்கலனாக்கா டைவர்ஸ் பண்ணிருதுங்க. அப்பெல்லாம் இந்த சூழ்நிலை எல்லாம் கிடையாதுல்ல. இந்த மாதிரியான ஒரு சுழற்சி முறை சரியா தவறா? கல்யாணம் ஆனா புருஷன் கூட தான் இருந்து வாழணும். இப்பதான் இப்ப உள்ள காலகட்ட சூழ்நிலை தான் இப்ப அந்த மாதிரி எங்க நடக்குது. இதெல்லாம் நான் சொல்றது அந்த காலத்துல கணவனோடதான் இருக்கணும், நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்துல இருக்கு. இப்ப உள்ளதுவ கல்யாணம்னா அவன் சரியில்லையா, குடிகாரனா, பொறுக்கியா, ஆமா இந்த மாதிரி எல்லாம் அவனை பத்தி தெரிஞ்ச உடனே இவன் எனக்கு தேவையில்ல அப்படின்னு டைவர்ஸ் பண்ணி ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் தூக்கி போடுற மாதிரி மனுஷனை தூக்கி போட்டு போற காலகட்டத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, டைவர்ஸ் பண்ணிட்டு நான் அடுத்த பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த காலத்துல அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆச்சுன்னா காலத்துக்கும் அந்த ஒரு மனுஷன் ஒருத்தர் கூட தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சட்டம். அந்த சட்டம் யாருக்கு வகுத்தது என்றால் பெண்ணே அந்த பெண்ணுக்கு வகுத்து கொண்ட சட்டம் தான் அது. ஆமா, சரி நம்ம அம்மா அப்பா பார்த்து வச்சது. நம்ம அம்மா அப்பாவுடைய பேர் கெட்டிடக்கூடாதே, நம்ம முன்னிலையில நின்று நடத்தி வச்சவங்க பெரியவங்களுடைய பேர் கெட்டிடக்கூடாதே, அவங்க முகம் வாடிடக் கூடாதே அப்படின்ற காரணத்துக்காக நீங்க அனுசரிச்சு வாழ்ந்தீங்க. இந்த தலைமுறையை சேர்ந்த பசங்களுக்கு நீங்க இது மாதிரியான நல்ல விஷயங்களை சொல்லணும்னா எந்தெந்த விஷயத்த சொல்லுவீங்க இவனுக்கு? இப்ப அவன் சொன்னாக்க அவன்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்க அவன் என்ன சொல்லுவான், அவ சரியில்லைன்னா அவளை நான் டைவர்ஸ் போய் பண்ணிக்கிட்டு நான் வேற கல்யாணம் பண்ணுவான்மா அப்படிதான் சொல்லுவான். இப்ப உள்ள பிள்ளைங்கள்ட்ட ஒண்ணுமே பேச முடியல. ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. அப்ப உள்ளதான் இப்ப வந்து பெத்தவங்க ஒண்ணு சொன்னாலும் சரிமா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவுங்க. இப்ப உள்ள பிள்ளைங்க சரிங்க, உங்க வேலை எதோ அதை பாருங்க, எனக்கு தெரியும், நான் செஞ்சுப்பேன், எனக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு இப்ப உள்ள பிள்ளைங்க சொல்லுவீங்க. அதோட நம்மளால பதில் பேச முடியாது. நானும் 3 பிள்ளைங்களை வளர்க்கதான் செஞ்சேன். என் பிள்ளைங்க அந்த மாதிரி என்ன பேசின கிடையாது. அதுங்க நல்லாதான் என் பேச்ச கேட்டுக்குதான் வளர்ந்துதுங்க. போக போக அது குணத்தை அது காமிக்குது. என்ன செய்யுது, அது நம்ம நேரம்ட்டு போக வேண்டியதுதான். சின்ன பிள்ளைல எல்லாம் நல்லாதானே இருந்துதுங்க, நல்லாதானே வளர்த்தோம். பெரிய பிள்ளை ஆகவும் பெரிய பிள்ளையே சரி நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கிறோம். நம்ம பேச்ச கேட்டு அது ஒழுங்கா இருக்கணும். என் பிள்ளை பெத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ண தெரியாதா, கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா, அத அது யோசிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி வரப்போகின்ற இந்த 2026 மற்றும் 27 இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்து விட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் 1970, 80 போன்ற காலகட்டங்களில் வாழ்ந்த நம்மளுடைய அம்மா முத்துலட்சுமி அவர்களிடம் நாம் விவாதித்து பல கருத்துக்களை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த சிறுவன், உன்னுடைய டேட்டா பத்தி என்ன தம்பி? 14/3/2014 பிறந்த இந்த சிறுவனும் 1980களிலே வாழ்ந்த இந்த பெரியவரும் சேர்ந்து கலந்து விவாதித்ததிலே இந்த சிறுவனுக்கு பல நல்ல அறிவுரைகள் இன்று நம் வீடியோ மூலமாக இவருக்கு கிடைத்தது. 1980களில் நடந்த அந்த நல்ல வாழ்க்கை முறையை 2014க்கு பிறகு பிறந்த 2026 இளமை பருவத்திலே இருக்கின்ற இந்த சிறுவனுக்கு அந்த அறிவுரை போய்
சேர்ந்து கொண்டிருக்கிறது. சேர்ந்ததா? அப்பயே சேர்ந்துருச்சு. அவங்க சொன்னதுல உனக்கு என்ன தம்பி புரிஞ்சுது, என்ன தம்பி நீ கத்துக்கிட்ட? இந்த மாதிரி போன்ல அடிக்டட் ஆகக்கூடாது. வாழ்க்கை என்பது வட்டம் இல்ல, சட்டம். சட்டமா? தெரிஞ்சுதா? வாழ்க்கைங்கிறது வட்டம் இல்லையா, சட்டமா? சட்டத்தை பத்தி இருக்கணும். போன சின்ன குழந்தைங்க தொடவே கூடாது, நானும் தொடரா கூடாது. இப்போதான் உனக்கு வந்து அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா அறிவு வருது. அது நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது உனக்கு தெரியுது இப்பதான். கரெக்டா? ஒற்றுமைய பத்தி அவங்க சொன்னதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சுது தம்பி? அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பினா அண்ணன் தம்பினா அண்ணன் தம்பியா தான் இருக்கணும். கை கொடு. இப்ப வந்து நம்ம இந்த வீடியோ மூலமா இந்த தம்பிக்கு ஒரு நல்ல கருத்தை நாம புரிய வச்சிருக்கோம், தெரிய வச்சிருக்கோம், அவருக்கு தெளிவுபடுத்திருக்கோம். சண்டை போடக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும், மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, வெளியில போகும்போது நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டைலா போகணும், அதே போல சாப்பிடும் போது வயிறுக்குள்ள நல்லா சாப்பிடணும், மிச்சம் வைக்க கூடாது. இது போன்ற நல்ல கருத்துக்களை அந்த தம்பிக்கு தெரிய வச்சிருக்கோம். ஒற்றுமையா இருக்கணும். அப்புறம் வந்துட்டு அந்த கால வாழ்க்கை முறைப்படி காலையில சீக்கிரமா எந்திக்கணும். இனிமே நீ எத்தனை மணிக்கு எந்திப்ப? 6 மணிக்கு. காலையிலயா சாயங்காலமா? காலையில 6 மணிக்கு எந்திப்ப அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லியிருக்காப்ல. அதை கடைபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்றது நாம கூடவே இருந்து பார்க்க போறோம். அதே போல காலையில எந்திரிச்சு அவருடைய அன்றாட பணிகளை செய்யணும், ஒழுக்கமா இருக்கணும். தலைமுறையாக வரக்கூடிய சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு தெளிவா இருக்கணும், மொபைல் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பதிவு பண்றோம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்தகுமார், அகவேல் குமரன் பிளாக்ஸ். நன்றி, வணக்கம்.